ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படி நாம் யாவரும் இருக்கிற இடத்தில் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமாக. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆட்டுக்குட்டியானவர்களுடைய சத்தத்தை கேட்கும்படியாக தேவனுடைய சமூகத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, உங்களில் அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியானது ஆசீர்வாதமாய் இருப்பதை நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கிறதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய மேலான கருத்துக்களுக்காகவும் ஜெப விண்ணப்பங்களுக்காகவும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம். யோபு 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் வாசிக்கிறேன். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை. நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு பாவம் செய்யவும் இல்லை, குறை சொல்லவும் இல்லை. வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது. இவை எல்லாவற்றிலும் எவை என்று நீங்கள் பார்ப்பேன் என்று சொன்னால், இந்த யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் யோபு என்கிற ஒரு அற்புதமான மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன், உத்தமன், சன்மார்க்கன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில இருந்த ஆசீர்வாதங்களை குறித்து வேதாகம் மிக தெளிவாக எழுதுகிறது. ஏராளமான ஆடுகள், ஏராளமான ஒட்டகங்கள், கழுதைகள், இன்னும் வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், எல்லாவற்றிலையும் கூட இந்த யோபு ஆசீர்வாதமாய் இருந்ததை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இத்தனை ஆசீர்வாதங்கள் அவன் வாழ்க்கையில் இருந்தும் அவனுடைய காதுகளிலே வருகிறது, உடைய ஆடுகள் எல்லாம் போய்விட்டது, உடைய மாடுகள் எல்லாம் போய்விட்டது, உடைய ஒட்டகங்கள் எல்லாம் போய்விட்டது, உடைய கழுதைகள் எல்லாம் போய்விட்டது, உம்முடைய பிள்ளைகள் மரித்து போனார்கள் என்று சொன்னபோது, இவை எல்லாவற்றிலும் எல்லாம் இருக்கும் போது எப்படி ஆண்டவருடைய நாமத்தை குறித்து அவன் பாவம் செய்யவும் இல்லை, அவரை குறித்து குறை சொல்லவும் இல்லை என்கிற மனிதனாய் இருந்தானோ, அதே போல எல்லாவற்றையும் இழந்து நிற்கதியாய் ஒன்றும் இல்லாத நிலைமையிலும் ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வருவது நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட இழப்பை நம்மால் தாங்கிவிட முடியவில்லை. ஆண்டவரே, உனக்கு கண் இல்லையா, காது இல்லையா, ஏன் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட தீமையை நீங்கள் அனுமதித்து விட்டீர்கள் என்று சொல்லி ஏராளமாய் கேள்வி கேட்கிறோம், முறுமுறுக்கிறோம், ஜெபிப்பதை விட்டு விடுகிறோம், சபைக்கு போவதை விட்டு விடுகிறோம், மற்ற ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருக்கிற உறவை விட்டு ஆமென், ஆண்டவர் நம்மை எதற்காய் தெரிந்தெடுத்தாரோ, ரட்சித்தாரோ, அபிஷேகித்தாரோ, வேறு பிரித்தாரோ, ஒரு திருச்சபைக்குள்ளே கொண்டு வந்தாரோ, அதை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஆண்டவரை முறுமுறுக்கிறோம், குறை சொல்லுகிறோம். ஆனால் யோபுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே, இவை எல்லாவற்றையும் நீரே எனக்கு தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். இவையெல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு விலகி போனாலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்கிற யோபுவுடைய அந்த சாட்சி உள்ள வாழ்க்கையை பின்பற்ற நாம் நம்மை அர்ப்பணிப்போம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை. இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் இழப்பு வருமானால் சரியான ரட்சிப்பை இழந்துவிட்டு குடிபோதைக்கு போகிற கிறிஸ்தவர்களை நாம் பார்க்கிறோம். ஏன் நீங்கள் சபைக்கு போகவில்லை? என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட என் தகப்பனாரை நான் இழந்து விட்டேன், என் தாயாரை இழந்து விட்டேன், என் மகனை இழந்து விட்டேன், என் மகளை இழந்து விட்டேன், வீட்டை இழந்து விட்டேன், வேலை இழந்து விட்டேன், ஆகவே நான் இனி ஆண்டவரை தேடுவதில்லை என்று சொல்லி பின்வாங்கி போகிற கிறிஸ்தவ சமுதாயத்தின் மத்தியிலும் கூட யோபுடைய வாழ்க்கை இன்றைக்கும் நம்மை தேற்றி வருகிறது. எல்லாம் இருக்கும் போதும் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறித்து குறை சொல்லவும் இல்லை. ஆனால் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில எடுபட்ட போதும், அவையெல்லாம் கர்த்தருடைய அனுமதியின்படி, கர்த்தருடைய சித்தத்தின்படி எடுபட்ட போதும் கூட யோபு பாவம் செய்யவும் இல்லை, குறை சொல்லவும் இல்லை. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் பாவம் செய்து ஆண்டவரை குறை சொல்லி கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனமாற்றம் தேவை. எத்தனை பேர் ஒருவேளை இதை கேட்கிற நீங்கள் ஒருவேளை இழப்பில் இருந்து இந்த வார்த்தையை கேட்கலாம். எனக்கு அன்பு சகோதரனே, சகோதரியே, தகப்பனே, தாயே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை இழந்தாலும் பாவம் செய்யாமலும்
ஆண்டவரை குறை சொல்லாமல் இருப்பீர் என்று சொன்னால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக முடியும் என்பதற்கு யோபுவின் புத்தகம் நமக்கு ஒரு நல்ல சாட்சியா இருக்கிறது. ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய திருக்குமாரனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்திலே வருகிறோம். பக்தன் யோபுவுடைய வாழ்க்கையை இந்த காலை நேரத்தில் நாங்கள் தியானித்தோம். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாயிருந்த ஒரு அற்புதமான கர்த்தருடைய மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் அவனுடைய வாழ்க்கையை விட்டு இழந்து போன போதும் அற்புதமாய் இந்த 1 அதிகாரம் கடைசி வசனம் இப்படி சொல்லுகிறது, தன் நாவினால் பாவம் செய்யவும் இல்லை, அவன் தேவனை குறை சொல்லவும் இல்லை. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் சில காரியங்களை இழந்திருக்கும் போது, சில ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்க கால தாமதமாகும் போது நாங்கள் குறை சொல்லுகிறோம், முறுமுறுத்து விடுகிறோம். எங்களை மன்னியும். யோபுவை போல குறை சொல்லாமல் இருக்க ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதரனே, யோபு பாவம் செய்யவும் இல்லை, குறை சொல்லவும் இல்லை. நாம் அப்படி வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறதுனால் நான் கர்த்தரை துதிக்கிறேன். இதை மற்றவர்களுக்கு பகிரும்படி அன்பாய் கேட்கிறேன். லாகிம் டிவி என்கிற எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கீழே தெரிகிற எங்களுடைய தொலைபேசி எண்ணிலே உங்களுடைய மேலான கருத்துக்கள், ஜெப விண்ணப்பங்களை எழுதி அனுப்பும்படி அன்போடு கூட கேட்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.